என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in. மிகப்பெரிய சர்வதேச செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி அல்லது ஹார்முஸ் நீரிணை என்று அழைப்பார்கள். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். ஈரானுக்கு கீழே அந்த பகுதி அமைந்திருக்கிறது. சுமார் 31 கிலோமீட்டர் அகலமான ஒரு கடல் பகுதி. உலகத்தில் கச்சா எண்ணெய் 20% வர்த்தகம் அங்கே தான் நடக்கிறது. ஈரான் அதை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க. திடீர்னு அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, உங்கள் நட்பு நாடு மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. நாங்கள் நிறைய கப்பல்கள்லாம் இங்கே போர் கப்பல்கள்லாம் போட்டு எந்த கப்பலும் போக முடியாது, எந்த கப்பலும் வர முடியாது. ஒன்று எங்களையும் சேர்த்து, எங்களுடைய நட்பு நாடுகளை சேர்த்து நீங்கள் அனுமதிக்கணும், இல்லைன்னா உலகத்தில் ஒரு கப்பல் கூட அங்கே கடக்காது என்று ட்ரம்ப் சூளுரைத்தார். சீனா கப்பல் அந்த எதிர்ப்பையும் தாண்டி அங்கே கடந்தது நமக்கு தெரியும். மெயினாக அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் எந்த கப்பலும் போக விடாத காரணத்தினால் கச்சா எண்ணெய் விலையெல்லாம் உயர்த்தது. ஆனால் வந்து கொண்டிருக்கும் மாபெரும் செய்தி என்ன அப்படின்னா, ஈரான் அறிவிச்சிருக்காங்க ஹார்முஸ் ஜலசந்தி, ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. கமர்ஷியல் ஷிப்ஸ், அதாவது வர்த்தக ரீதியாக அங்கே பயணிக்கும் அனைத்து கப்பல்களும் வழக்கம் போல் பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கு காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்தெந்த நாடு அதை அதிகமாக நம்பியிருக்கிறதோ, இந்தியா, சீனா உள்பட மற்ற நாடுகள், மற்ற பெரிய நாடுகளும் அதை நம்பியிருக்கிறது. ஸோ அந்தந்த நாட்டுக்கு தற்பொழுது கச்சா எண்ணெய் விநியோகம் சீராகும் என்றே தெரிகிறது. இதன் காரணமாக எல்பிஜி ஓரளவிற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனினும் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள தடைகள், சேதங்கள், இதன் காரணமாக சில நாடுகளில் பல ஆண்டுகள் ஆகும் ஏற்கனவே சீர்கெட்டிருக்கின்ற நிலைமையை சரி செய்ய என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் போருக்கு நடுவே லெபனான், ஈரான், இஸ்ரேல் இது போன்ற நாடுகள் தொடர்பாக ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக நிலை ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது என்ற மிகப்பெரிய அறிவிப்பை ஈரான் வெளியிட்டிருக்கும் செய்தியை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சர்வதேச தலைப்புச் செய்தி. என்ரிச்மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் அகாடமி.in.